தலை 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 புடி தலை. நிம்மதியாக சாப்பிட விட முடியலடா. என் பொண்டாட்டி நான் அசிங்கமாக திட்டுறது மட்டும்தான் என்ன ஆத்துக்கு வருது. சி விடு தலை, எல்லா வீட்லையும் நடக்கிற விஷயம் தானே. ஏதோ புதுசாக நடக்கிற மாதிரி பேசுகிற. இல்லடா, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை என்னால் வாழ முடியல. கல்யாணம் அந்த புதுசில் ஒரு ஹீரோ மாதிரி நான் பார்த்தா, ஆனால் இப்போ ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறான். இதெல்லாம் காரணம் பணம் தானடா. இதெல்லாம் அப்படியே விடக்கூடாது. சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ணுன்ற? சண்முகம் பண்ணுற தொழிலை பண்ண போகிறேன். என்ன தலை சொல்கிற? திருட்டா? ஏய் பொத்துரா, தலையை தில்லா பேசுது, நீ என்னமோ தவுடுற. நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு திட்டு தொழில் பண்ணுறவன் எவன்டா உள்ள இருக்கிறான்? செயின் இருக்கிறவன், நோட் அடிக்கிறவன், பொம்பளைங்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறவன், எனக்கெல்லாம் போலீஸ் கொடுக்க வேண்டிய கட்டிங்க குத்துட்டு வெளியே சந்தோஷமாக தான் இருக்கிறானுங்க. ஏன் நம்ம சண்முகம் திட்டு தொழில் பண்ணி அவன் உள்ளே இருக்கிறான், நம்ம கூட சந்தோஷமாக சரக்கட்சின்னு தானே இருக்கிறான். தலை முடிவே பண்ணிட்டியா? ஏய் அமுத்திரியா தலை, எங்கிட்ட ஒரு ஆண்டி இருக்குது, ஒரு வாரமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். கிளி பிடிச்சா எப்படியும் 10 பவுன் தேரும். நீ ஒன்றும் கவலைப்படாத, கிளி பிடிச்சிட்டு பணத்தோடு வரேன். இந்த சமூகத்தை நம்பிட்டல, நீ கவலைப்படாமல் இரு. நீ என்ன வேணாலும் பண்ணுங்க, எனக்கு பணம் வேணும். எத்தா பண்ணாலும் சொதப்பாமல் பண்ணுங்க. இதையே யோசிச்சிட்டேன் தலை. நல்லா யோசிச்சு பார்த்தேன் தலை. சூதுவம் படத்தில் என் தலை கூட இதே தொழில் தான் பண்ணிச்சு. நாமளும் அதே மாதிரி பண்ணா வேற லெவலில் செட்டில் ஆயிடலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத தலை, நாங்கள் பார்த்துக்குறோம். சண்முகம் வா போகலாம். ஆமாம், கிளி பிடிக்கணும்னு சொன்னீங்களே, கிளி பிடிச்சி நாம் என்ன பண்ண போகிறோம்? தோசியம் பார்க்கத்தான். கிளி பிடிக்கணும், செயின் அடிக்கிறதுடா. போடா, தலைகிட்ட பேசிட்டு வரேன், போடா. சண்முகம் ஆர்வ கோளாறு, பார்த்துக்கோ. நான் பார்த்துக்கிறேன். எப்ப வந்தாலும் இச்சின்னு முத்தம் கொடுக்கறதே வேலையா போச்சு. போதும், ஆளை விடுடா சாமி. இதை தவிர வேற எதுவுமே யோசிக்க மாட்டியா நீ? ஏய் கோச்சிக்காத பேபிமா, போதும்னு சொல்றேன். என்ன எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற? எங்க வீட்டுல வேற மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க சொல்லும். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். பல வருஷமா சொன்னதே சொல்றதுக்காக தானே வந்திருக்க. உனக்கு தேவை என் உடம்பு தானே. வந்த வேலை முடிஞ்சதுல, கிளம்பு. மற்ற பொண்ணுங்களை மாதிரி ஒரு இடம் பார்த்ததில்ல, வெளி உலகம்னா என்னன்னே தெரியாது. இந்த பீச்சை சுற்றி சுற்றி தான் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. போடாங். எதுக்கு பீச்சுக்கு மட்டும் கூட்டிகிட்டு வரீங்கன்னு இப்போ தானே புரியுது. உன் மேலே சத்தியமாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன நம்பு, உன்னை நான் மகாராணி மாதிரி. டேய், இன்னைக்கு எதை எடுத்தாலும் காசு தான். காசு இல்லாமல் ஒன்றுமே பிடுங்க முடியாது. கொஞ்சம் புரிச்சுக்கடா. ஒரு நல்ல வேலையை பாரு. எனக்கு வீட்டில் இருந்து கூட்டிட்டு போடா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா விக்கி.
அசால்ட்டு பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. மாட்டின மாட்டடி அடிப்பானுங்க. அண்ணே நானே தொழிலுக்கு புதுசாக வந்திருக்கிறேன், என்ன போய் பயமுறுத்துற? இப்போ நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லு. அதோ அங்கே புழு கலர் வீடு தெரியுது பாரு. ம் ஆமாம். புழு கலர் வீட்டிலேருந்து அந்த ஆண்டி மல்லிகை கடைக்கு வர்றதுக்கு 1 நிமிஷம் ஆகும். ம் அந்த 1 நிமிஷத்தில் கரெக்டாக போய் அசால்ட் பண்ணு. திரும்பவும் சொல்கிறேன், கவனமாக பண்ணு. நீ சொதப்புன பைக் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஓகேவா? சரிண்ணே. பருப்பு மாதிரி போகுது. மனசில் ஹீரோன்னு நினப்பு. ஐயோ கத்தி எடுக்கிறான ஆர்வ கோளாறு. மாட்டினான்டா. அண்ணே எவ்வளவோ சொன்னேன் தல, இவன் தான். சே சாதை பின்ன வந்துட்டு அடுத்து என்னடா பண்ண போகிறீங்க?